திருக்கோயில் வழிபாட்டு முறையை முதலிலே அன்பர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆலயத்திற்கு உள்ளே நாம் நுழைகிற பொழுதே கோபுரத்தை தெய்வமாகவே எண்ணி வழிபட வேண்டும். அதன் பிறகு உள்ளே போன பலிபீடம், கொடி கம்பம் அங்கே வீழ்ந்து வணங்க வேண்டும். அந்த துவஜஸ்தம்பம் எனப்படுகிற கொடிகம்பத்தை வணங்கிவிட்டு நந்தி தேவரை வணங்கிவிட்டு அவரிடத்திலே அனுமதி பெற்று உள்ளே நுழைய வேண்டும். அந்த கொடிகம்பத்திற்கும் பலிபீடத்திற்கும் உள்பகுதியிலே போய் விழுந்து வணங்கக்கூடாது என்பதை நினைவிலேயே கொள்ள வேண்டும். அங்கே சுவாமி ஆலயத்திலே வலம் வருகிற பொழுது சிவாலயத்திலே விநாயகர், முருகர், சிவபெருமான், அம்பிகை, துர்க்கை, தட்சிணாமூர்த்தி, சண்டிகேசர், பைரவர் தனித்தனியே துதிக்க வேண்டும். அதன் பிறகு மூலவரை வழிபாடு செய்ய வேண்டும். வழிபாடு செய்துவிட்டு கோயிலை விட்டு வெளியே வரும்பொழுது சிறிது நேரம் உட்கார்ந்து இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். மறுபடியும் கொடிக்கம்பத்திற்கு அருகிலே நமஸ்காரம் செய்துவிட்டு வெளியிலே வர வேண்டும். ஆலயத்தின் உள்ளே நுழைந்த பிறகு அன்பர்கள் தைகூர்ந்து யாரிடத்திலும் பேசக்கூடாது. யாராவது ஏதாவது கேள்விப்பார்களானா அப்படி வாய்ஜாடையா கைஜாடையா தான் பேச்சு இருக்க வேணும். கோயில் அருகிலே, கோயில் உள்பகுதியிலே, சுற்றுப்புறங்களிலே எச்சில் துப்பக்கூடாது. மிக மிக அமைதி காக்க வேண்டிய இடம் ஆலயம்.